யூ ஹாவ் டு கோ. எவ்வளோ பேர் இப்படி தான் வந்திருக்குறாங்க, நீ மட்டும் பெருசாக ஏதோ சொல்கிற, இது நடக்கவே நடக்காதுமா. அவங்க பாரு, இவங்க பாரு, இப்படி பாரு, அப்படி பாருன்ட்டு ஃபோட்டோஸ், தே ஆல் ஆர் பிக் பிக் பீப்புள் தான் அவங்க காட்டின எனக்கு ஃபோட்டோஸ். ஸோ ஐ ஹாவ் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் திஸ் லைஃப் ஸ்டைல். நீ மட்டும் என்ன புதுசாக சொல்கிற, அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன், நீ அப்படி பண்ணாதாம்மா இங்கே உனக்கு வேலை வாய்ப்பு பணம் இல்லைன்னா நீ பேசாமல் போய் ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை செய். சரி இது இல்லாமல் நம்ம பண்ணலாமேன்ட்டு தான் ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலி ஃபைட்டிங் வித்தின் மை செல்ஃப். நான் இது இல்லாமல் பண்ணணுன்ட்டு தான் நான் அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் பண்ணி கடைசியில் தாட் ஓகே டன். வென் ஐ எம் வெரி ஸ்டபன் டு மை செல்ஃப், நான் இல்லை ஐ கான்ட் கம் லைக் தட், நான் வரமாட்டேன்ட்டு சொல்கிறப்போ, என்ன நீ சொல்கிற, எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க, நீ மட்டும் என்ன பண்ணாமல் இருந்தால் நீ உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வந்துச்சு, அந்த ஹீரோயினே வந்துச்சா, நீ என்ன பெருசா. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கணும், அப்போ அவங்களே வரப்போ நான் கூட போனோமா, சரி ஓகே சார்ன்னு சொல்லிடணும். அந்த லெவலுக்கு தே வில் பிரெயின் வாஷ். சில பேர் have been exploited, manipulated, exploited, and they have been forced and they have been pushed into that adjustment. சில பேர் many people have told me that ஃபோனில் சொல்லுவாங்களா அவங்களே, சார் ஐ எம் ரெடி டு டூ எனி திங் ஃபார் த ஆஃபர், அண்ட் அவங்களே ஒத்துக்குவாங்களா. நேயர்களுக்கு விஜய் ராபினின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் மாலதி PS அப்படின்ற ஒருத்தவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க சமூக வலைத்தளங்கள்லாம் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க. நம்மளும் அவங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ மாலதி PS, உங்களுடைய இன்டர்வியூஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போது ரொம்ப பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ யார் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். ஓகே, நான் ஐ எம் ஃப்ரம் KGF, மை ஹோம் டவுன். So after marriage I came to Bangalore. இங்கே தான் I was working. After 10 years actually a homemaker தான் நான் இருந்தேன். After 10 years only I became I mean in a corporateல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்கிங் கம் பேலன்ஸ் லைஃப் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இந்த லாக்டவுன் வந்தது இல்லைங்களா, கொரோனா. ஸோ அந்த டைமில் ஐ ஹேட் டு குவிட் த ஜாப் பிகாஸ் அந்த டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது. அப்படியே ஐ ஹேட் டு லீவ் த ஜாப் அண்ட் தென் வீட்டில் சும்மா ஸோ பிஸி உமன் நான் இருந்தேன். சரி வீட்டில் என்ன செய்யறது, சும்மா இருக்கிறது விட ஏதாவது ஒன்று செய்யணும். லைக் எவ்ரிபடி இஸ் இன் த சேம் ட்ராக். ஐ தாட் லைக் ஐ கேன் டூ சம்திங் அவுட் ஆஃப் திஸ்ன்ட்டு இந்த ரீல்ஸு டிக்டாக்கோட ஒரு க்ரேஸ் வந்ததுனால ஸோ இந்த ஆக்டிங் அப்படியே என் மைண்டில் வந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, யூ ஹாவ் டு கோ டு ஆடிஷன், நீ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூ கேன் டூ இட், யூ ஹாவ் டேலண்ட்னு சொல்லுவாங்க. சரி நான் கூட அது எல்லோரும் சொல்கிறது பார்த்துட்டு ஓகே தென் வி ஷுட் ட்ரை அபவுட் திஸ்ன்ட்டு நான் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் நம்பர்ஸ், ஆஸ்கிங் பீப்புள் ஹவு டு கெட் இன் கனெக்ட். அப்புறமா ஐ ஜாயின்ட் IFMன்ட்டு சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ தேர் ஐ ஜாயின்ட் இன் இன்ஸ்டியூட், ஐ மீன் ஃபிலிம் மேக்கிங் இன்ஸ்டியூட். அங்கே ஒரு டைரக்டர் தான் நம்மளுக்கு குரு, ஹீ ஒன்லி யூஸ் டு டீச்சர்ஸ். ஸோ அங்கே ஒரு 3 months கோர்ஸ் நம்ம வி ஹேட் டு பே 25,000 அண்ட் வி ஹேவ் டு ஜாயின். So okay fine, somehow I thought like nothing comes free இல்லைங்களா. So I had to pay and okay and then I asked that person, எனக்கு இந்த வயசில் வாய்ப்பு இருக்குமா சார், I have come very late to the industry and ஸோ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக சி டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக எனிவேர் யூ கேன் அவுட் பீட். ஸோ நீ இந்த வயசு இஸ் நாட் அ மேட்டர், பட் யூ கேன் டெஃபினெட்லி டூ இட் இஃப் யூ ரியலி புட் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸோ அந்த டைமில் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதனால நான் ஒரு ஃபிலிம் வாய்ப்பு கூட அவங்க மூலமாக வந்தது. ஸோ அவங்க பேர் அனந்த் ராஜு, அவங்க நல்ல வெல் விஷர் ஆஃப் மைண்ட்.
ஸோ அவங்க கொடுத்த ஆஃபரில் தான் நான் ஆடிஷன் போய் ஐ காட் செலக்டட். ஸோ அந்த ஃபிலிமில் அப்படி தான் நான் என்ட்ரி ஆகினேன். இப்போ சினிமாவில் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அந்த ஃபிலிமில் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்ட்டு. இப்போ சினிமான்னு இருந்தால் நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிற சேஃபாக அப்படின்னு யோசிச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. ஸோ நிறைய பெண்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் இந்த எனக்கு சினிமாவில் நான் வந்து நிறையா சாதிக்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரேக் டவுனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்லையும் சரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் எப்போ முதல்ல கேட்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் தான் நம்ம இருந்தோம் அங்கே 3 months கோர்ஸில். அப்போவே எனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த பசங்க எல்லாம் பிகாஸ் எனக்கு வாய்ப்பு அந்த ஃபிலிமில் இருக்கிற ரோல் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட். அப்போவே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஸ்டார்டட் gossiping about me, saying the director is actually some adjustments, some compromises happened. That's why they have given her the offer. Then we always shocked. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்டு சடனாக உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி காசப் நடக்குது கிளாஸ்லேயே. தென் நான் டைரெக்டாக கேட்டுட்டேன் அந்த பொண்ணை, என்ன இப்படி சொல்கிற, யார் சொன்னாங்க உனக்கு இதெல்லாம்? அந்த பொண்ணு உடனே ஷீ ஸ்டார்டட் crying. ஸோ தென் ஐ மேட் ஷுர் தட் திஸ் இஸ் ராங். அப்படி ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்டு, ஆஃபர் வந்தது நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹவு கேன் யூ பிளேம் ஆன் த டைரக்டர் அண்ட் இன்க்ளூடிங் மீ அன்ட்டு. அந்த டைரக்டருக்கு எவ்வளோ மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா he didn't even come to the class for 2 days to teach a lesson for these students. ஸோ அப்போ அவங்களே கேட்டாங்க எப்படி இவங்க எல்லாம் இப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க வெரி ஓல்ட் டைரக்டர். ஸோ he said how come these people are thinking like this, little minds are thinking like this. அப்போ பாருங்க how much they have been influenced about this adjustment word. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, அங்கே தான் நான் பார்த்தது. பட் ஐ டென்ட் have that experience. But even though if you are not into that tagline, still you are being tagged. So அங்கே தான் I got to know. Then it became like everyone started thinking இது இருக்குன்ட்டு. அப்போ தான் we got to know actually it is there. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இந்த நிறைய பெண்கள் நிறைய இப்போ ஆஸ்பைரிங் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அவங்க பாதிக்கப்படுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? Yeah, I had one old man in the film industry only. He was more 40 years இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாங்க. He was my best friend actually. அவங்க வந்துட்டு அவங்க ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய ஃபோனில் என்கிட்ட பேசுவாங்க. ஸோ he also want me to act in the movie, never give up yourself. இந்த மாதிரி இருக்கும் தான் செய்யும், ஆனால் you can do it அன்ட்டு சொல்லி நிறைய விஷயம் he has shared with me. அந்த டைமில் he has told each and every heroine கதை சொல்லுவாங்க எனக்கு. ரைட் ஃப்ரம் பாலிவுட், காலிவுட், டாலிவுட், சாண்டல்வுட் எல்லா ஹீரோயின் கதை எனக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐ காண்ட் ஐ மீன் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் ஐ நோ that everybody has gone through this phase and they have come out, and that is how they actually been forced or அந்த மாதிரி தான் அந்த ஃபீல்டு இருக்குது. இது என்ன சொல்கிறதுனா, this is how it works. if you want you get in, if not just get out. அந்த மாதிரி தான் இது. ஸோ there is nothing like இது புதுசு ஒன்றும் இல்லை. இது from long time, generation to generation has come. Only people are keeping it as a hidden secret வச்சுன்னு இருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. Yes, not myth. It's not a myth, it's fact. It's a secret life. In every heroine or hero or whatever it is character you do, you have been having a secret life with this. அது யாருமே வந்து வெளியப்படியாக சொல்கிறதில்ல, பிகாஸ் அவங்களுக்கு அது எம்பாரசிங்காக இருக்குன்ட்டு நினைக்கிறாங்க. பட் it is how it works. If you want, you stay, or else you have to leave. When I also had to meet one person who was brainwashing me. எனக்கு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. He had to drop me somewhere close to my home. அப்போ he is just telling me, brainwashing me, you have to go. எவ்வளோ பேர் இப்படி தான் வந்திருக்கிறாங்க, நீ மட்டும் பெருசாக ஏதோ சொல்கிற, இது நடக்கவே நடக்காதுமா,
அவங்க பாரு இவங்க பாரு இப்படி பாரு அப்படி பாருன்ட்டு ஃபோட்டோஸ் தே ஆல் ஆர் பிக் பிக் பீப்புள் தான் அவங்க காட்டினப்போ எனக்கு ஃபோட்டோஸ். ஸோ ஐ ஹாவ் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் திஸ் லைஃப் ஸ்டைல். நீ மட்டும் என்ன புதுசாக சொல்கிற, அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன், நீ அப்படி பண்ணாதாம்மா இங்கே உனக்கு வேலை வாய்ப்பு பணம் இல்லைன்னா நீ பேசாமல் போய் ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை செய். அப்போது ஹவு கிராஷிங்காக இருக்கும் நம்ம மைண்டு, நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் போச்சு அப்போவே. ஸோ எனக்கு அப்போது நீ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்குன்னு வராத. யூ ஆர் ஜஸ்ட் அட்ராக்டிங் பீப்புள். யூ ஆர் பீன் அட்ராக்டிங். ஐம் அட்ராக்டிங் பீப்புள் டு கால் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஐ மை செல்ஃப் ப்ரொவோக் பண்ணுறேன் நான். That is how he is telling. See, you are putting lipstick and coming like this for acting. We are being attracted. Obviously, we will ask for adjustment. You have to come. If you are not coming, miss, then don't come here to work. நீ பேசாமல் போயிட்டு ஸ்கூல் டீச்சரா இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் போய் வேலை செய். ஏன் இங்கே வந்து இப்படி இது பண்ணுற, டெம்ப்ட் பண்ணுற. நான் டெம்ப்ட் பண்ணுறேன். ஓகே, உங்கள் அவுட்லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறேன். Yeah, he saying why you want to dress up and come as an actor. Actor means this is how the life is ன்ட்டு சொல்கிறாங்க. ஓப்பனா இப்படி எனக்கு தலையே கெட்டு போச்சு அன்னைக்கு. ஐ வெண்ட் ஹோம் அண்ட் ஐ ஹேட் டு ரிலாக்ஸ். ஐ ஹேவ் டு பிளாக் ஹிஸ் நம்பர். தென் ஐ ஹேட் டு அகெயின் ரீசெட் மை செல்ஃப். அப்புறமா நானே சரி இது இல்லாமல் நம்ம பண்ணலாமேன்ட்டு தான் ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலி ஃபைட்டிங் வித்தின் மை செல்ஃப். நான் இது இல்லாமல் பண்ணணுன்ட்டு தான் நான் அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் பண்ணி கடைசியில் ஐ தாட் ஓகே டன், இதுக்கு மேலே நம்ம ஃபைட் பண்ண முடியாது, அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அப்படி போனால் தான் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஃபீல்டே வேண்டான்ட்டு தான் ஐ டிசைடட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நெப்போட்டிசம்ன்ட்டு அந்த டேக் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு டேக் பண்ணிடுவாங்க. ஓகே ஆர்டிஸ்ட் சைல்டுனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இருக்காது. எல்லாருமே போயிடுறாங்கன்ட்டு கூட நான் சொல்ல வரல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத பர்சங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இருந்தே இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாரோட சைல்டுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க ஃபீல்டில் ஈஸியாக வந்துடலாம். ஒரு பெரிய டைரக்டரோட பொண்ணு அந்த மாதிரி. ஆமாம், பெரிய டைரக்டரோட பொண்ணு இல்லை ப்ரொடியூசர் பொண்ணு இல்லைன்னா ஆர்டிஸ்ட் ஆக்டர் பொண்ணு, ஸ்டார் பொண்ணு, ஹீரோ பொண்ணு பசங்க அவங்க எல்லாம் ஈஸியாக வந்துடுவாங்க ஃபீல்டில். பிகாஸ் அவங்களுக்கு ஓப்பன் இண்டஸ்ட்ரி இஸ் ஓப்பன் டு தெம். நெக்ஸ்ட் அவங்க வருவாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இட்ஸ் பிகம் அ வெரி ஸ்ட்ரகிளிங் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தே ஹாவ் டு ஃபேஸ் அண்ட் தே ஹாவ் டு கம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பிரெயின் வாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது சொல்லும்போது வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இவங்களே இப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்றாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப பர்சனலாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை உங்கள்கிட்ட காமிச்சு அதை கூப்பிடுறது அது எப்படி, எனக்கு அது புரியல. அது மட்டும் கொஞ்சம் that's how they are trying to explain. When I am very stubborn to myself, நான் இல்லை I can't come like that, நான் வரமாட்டேன்ட்டு சொல்கிறப்போ என்ன நீ சொல்கிற, எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க, நீ மட்டும் என்ன பண்ணாமல் இருந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வந்துச்சு. அந்த பையன் சொல்கிறான், மேடம் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் வரலைன்னா நம்ம சான்ஸே கொடுக்க மாட்டோம். சில பேருக்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்களா, சான்ஸே கொடுக்காம அவங்க டிப்ரெஸ் ஆகி வீட்லேயே டிப்ரெஸ் ஆகி எனக்கு எந்த சான்ஸே இல்லாமல் ஸோ அட் லாஸ்ட் தே ஒன்லி வில் கம் டு தேர் வேவா வந்துட்டு, சார் கண்டிப்பாக நான் வரேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், எனக்கு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்ட்டு வருவாங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் என்ன பெருசாக சொல்கிறீங்கன்ட்டு அவன் சிரிச்சுன்னு அந்த வார்த்தை சொல்கிறான். நீங்கள் மட்டும் அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பொழிக்கவே முடியாது, அது இல்லாமல் பொழிக்கவே முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்டாக டிரெக்டர்ஸ் ஆசைப்படுற விஷயமா இல்லை ப்ரொடியூசர்ஸ் அவங்க டிமாண்ட் பண்ணுற விஷயமா? ஐ எம் நாட் ஷுர் ஹூ இஸ் டிமாண்டிங், பட்
the mainly producers. The woman has been an entertainment, not only in the screen, on screen, behind screen also she is an entertainment piece there. So right from the coordinator, manager, அப்புறமா அந்த வேறு வேறு லெவல்ஸ் இருப்பாங்க, அதில் கூட அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. Or some fan also might be he wanted to use, he might produce a movie. If you come, he will produce a movie. All this. ஸோ அந்த ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸ் வந்து இப்படி கேட்குறாங்க. Fans irpanga, he might have a good money. So he also would propose. She also have to go. He will pay her. So in the mari, so many things are going. Only little things have been exposed. Ana neriya vishayam nadakudhu. You have to, it's a open. Once you enter into that adjustment, you become noticed through that way also. அப்போ என்ன பண்ணுவாங்க, மவுத் டு மவுத் அது ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எவ்ரி மூவியில் நீ அந்த மாதிரி தான் போயிட்டு தான் உனக்கு வாய்ப்பு வரும். ஸோ யூ ஆர் பீன் டேக்ட் அங்கே கூட. ஸோ இந்த ஹீரோயின் வந்துடுவாங்க, இந்த மேடம் வந்துடுவாங்க. ஓகே, ஒரு ஸ்டாம்ப் வச்சுருவாங்க. இட்ஸ் நோன். அங்கே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இட்ஸ் என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே அது நடக்கும். நான் அது பார்க்கல, ஐ டென்ட் கோ நோ, அதனால் எனக்கு சரியாக ஃபுல்லாக ஐ காண்ட் கம் அண்ட் டெல் யூ. பட் அது நடக்குது. ஐ நோ தட் பிகாஸ் சம்மன் ஹேஸ் பீன் டோல்ட் மீ ஆல் திஸ். இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்குது. என்னம்மா நீ, அந்த ஹீரோயின் இஸ் நோ மோர் நவ், ஷீ இஸ் டெட். அப்போ கூட சொல்லுவாங்க, அந்த ஹீரோயினே வந்துச்சா, நீ என்ன பெருசா. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கணும், அப்போ அவங்களே வரப்போ நான் கூட போனோமா, சரி ஓகே சார்ன்னு சொல்லிடணும். அந்த லெவலுக்கு தே வில் பிரெயின் வாஷ். இப்போ நம்ம நிறைய என்ன கேட்குறோம், இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல் ஹார்ட்டடாக தான் வராங்க. நிறைய ஆக்டர்ஸே வந்து அவங்க பிடிச்சி தான் வராங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? For acting or adjustments? Adjustments, what you know, see, they want to get a name, fame. அது தெரிஞ்சு வராங்க சில பேர். சில பேர் have been exploited, manipulated, exploited, and they have been forced and they have been pushed into that adjustment. சில பேர், many people have told me that ஃபோனில் சொல்லுவாங்களா அவங்களே, சார் ஐ எம் ரெடி டு டூ எனி திங் ஃபார் த ஆஃபர் அண்ட் அவங்களே ஒத்துக்குவாங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது, அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் போகிறதுனால எல்லா லேடிஸுக்கு இட்ஸ் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல். அவங்க அது கேட்டு பாரு, ஓகேனா யூ கெட் அன் ஆஃபர், யூ கெட் அ இமீடியட் கால், யூ ஹவ் பீன் நோட்டிஸ்ட், யூ ஹவ் பீன் ஐடென்டிஃபைட். இஃப் யூ ஆர் சேயிங் நோ டு த அட்ஜஸ்ட்மெண்ட், தென் ட்ராப், த கால் இஸ் ட்ராப், அவ்வளோதான். யூ ஹவ் பீன் ரிஜெக்டட் அங்கே. ஸோ என்ன செய்கிறாங்க இவங்க, ஒரு இதில் வராங்க இல்லைங்களா, ஐ மீன் வாட் டு சே, ஒரு எந்தூவில் வராங்க, ஃபிலிமில் ஏதோ சாதிக்கணும். இது ஃபீல்டு ஒரு அட்ராக்டிவ் ஃபீல்டு இல்லைங்களா. ஸோ தே வாண்ட் தட் people have to identify them. I have to come in a big screen. அந்த ஒரு மாய உலகத்தில் போனோன்ட்டு they are ready to give themselves. ஸோ வந்து ட்ராப் ஆகிடுறாங்க. அது கொஞ்ச நாள் ஏதோ ஓகே, ஐ திங்க் இட் வில் பி ஃபைன், பட் லேட்டர் ஆன் இட் பிகம்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் தெம் ஒன்லி. ஆனால் they are being attracted to this money, name, fame. அந்த மாதிரி அவங்க they are being drawn into it. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சில ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பீங்க, அதில் வந்து ஸ்பாட்டில் மிஸ்பிஹேவ் பண்ணுறதை நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஐ ஹேட் டு கோ ஆஸ் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனேன்னா, டு லேர்ன் மோர் ப்ராக்டிக்கலி. அங்கே போயிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கணும். ஸோ நம்ம லைவாக பார்த்துட்டா நாம் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வி வில் கெட் தட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கேமரா எப்படி நிற்கணும், பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஐ ஜாயின்ட் ஆஸ் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிறப்போ அங்கே அவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இஸ் நத்திங் பட் ஜீரோ. அவங்க சும்மா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்காக வராங்க. 2 மீல்ஸ் இருக்கும், அதுக்காக வராங்கன்ட்டு நினச்சிக்கின்னு அவங்களுக்கு ஒரு டயலாகும் கொடுக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு பிளர் தான் பண்ணி வச்சுவாங்க பின்னாடி. வாட் எவர் ட்ரெஸ் யூ வேர் அண்ட் கோ, ஹி வில் சே பிரிங் ஃப்ரம் 5 ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் எடுத்துன்னு நம்ம போவோம். ஆனால் ஒன்று கூட நம்ம அங்கே வி ஆர் நாட் ஐடென்டிஃபைடு இன் த கேமரா. ஜஸ்ட் பிஹைண்ட் யூ வில் பி சிட்டிங், யூ நோ ஹவு இட் ஒர்க்ஸ், பின்னாடி பேக்ரவுண்டு எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு செப்பரேட் ஒன்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹேவ் டு சிட் அண்ட் ஈட் செப்பரேட்லி, ஹாவ் டு லிவ் செப்பரேட்லி. அவங்களுக்கு வாஷ்ரூம் கொடுக்க மாட்டாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நத்திங், ஒரு 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 மாதிரி பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணிவிடுவாங்க அவங்கள. அப்புறமா அந்த ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட அவ்வளோ மோசமாக பேசுவாங்க. எங்கேருந்து கூப்பிட்டு வந்த எங்களெல்லாம், ஏன் இங்கே வந்து நம்ம மானத்தை வாங்குறீங்க, ஆக்டிங் பண்ணுறது வருது இல்லைன்னா ஏன் வரீங்க அன்ட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு இல்ட்ரீட் பண்ணிடுவாங்க நம்மளை. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், நம்மளுக்கு ஏன் இங்கே வந்தோம், நம்ம ஏன் அவ்வளோ மோசமாக நம்ம அன்ட்டு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம ஒரு சின்ன பர்சனாக பண்ணிவிடுவாங்க நம்மளை. தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? தமிழில் நான் ஒரு ஷார்ட் மூவி அண்ட் 1 சீரியல் அண்ட் 1 மூவி பண்ணேன். சீரியல் பண்ணுறப்போ அந்த டைரக்டர் பிஹேவ் லைக் தட் ஒன்லி, மிஸ்பிஹேவ் தான். he was like என்ன சொல்கிறதுனா, he wants to ill-treat all the artists, not only பெரியவங்க சின்னவங்க அப்படி இல்லை. நியூ ஃபேஸ் பார்த்த உடனே he started shouting on the set. எப்படி இஸ் ஷவுட்டிங்னா நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடணும். டு ஆக்ட் ஓன்லி காமனாக ஒரு நடிப்பு கூட வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இவங்க வந்து கெஞ்சணும் அவங்கக்கிட்ட, சார் கொஞ்சம் பாருங்கள் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நெக்ஸ்ட்டு அடுத்து ஏதாவது பண்ணா. ஸோ அந்த மாதிரி பயம் மிரட்டு வச்சுருக்குறாங்க எல்லோரும். பாலச்சந்தர், பாலு மகேந்திரா இல்லை பாரதி ராஜா ஆயிடணுன்ட்டு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ். ஆனால் அவங்க எல்லாம் அவங்க ஃபிலிம் தான் பேசிச்சு. ஓகே, தீஸ் கைஸ் இப்போது நியூ டைரக்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்க நினைக்கிறாங்க அப்படி அப்படி நம்ம இது பண்ணிட்டா பெரிய டைரக்டர் அவரு. அண்ட் that doesn't mean that you are a director. Director means you should also know to act. You should know how an artist face that situation. Then only every director is an actor illingla, then you must also know how to treat an artist. கரெக்ட் நான் சொல்கிறது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சீரியலில் கூட நடக்குதுன்னா, ஈவன் இன் செட்ஸ் ஆல்சோ தே வில் மேனிப்புலேட். ஒரு ஃபஸ்ட்டு சீரியல்லே நான் அவ்வளோ ஐ ஹவ் க்ரைட் லைக் டெத்தாக ஹவ் யூ க்ரை அட் ஹோம், அந்த மாதிரி ஐ ஹவ் க்ரைட். கேட்குறவங்க யாருமே இல்லை, வை ஆர் க்ரைங், டோன்ட் க்ரை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ கஷ்டம் போகிறது வேண்டான்ட்டு, தே ஜஸ்ட் கோ அண்ட் ஆக்செப்ட் திங்ஸ்.